காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில மூத்த நிர்வாகிகள் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. அது இன்னைக்கு நேரத்து இல்லையே, இன்னைக்கு நேரத்து இல்லையே. ஏவிகேஎஸ் கலங்கம் அது மாதிரி தான் பண்ணார். அப்புறம் இறங்கி போயிட்டு அவர் தான் தீவிரமாக திமுக கூட நின்னார். குலாம் நபி ஆசாத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? அறிவாலயத்துக்குள்ளார வந்து ரெய்டு பண்ணல. இந்த தடவை நமக்கு காங்கிரஸ் சீட்டு கிடைக்காதுங்கிற அவநம்பிக்கையில் கட்சியில் வந்து ஒரு பிளவு உண்டாக்குவேன், எனக்கு சீட்டு கொடுக்கலாம் பிளவு உண்டாக்குவேன். நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்குற மிரட்டல் அது. நீ இது பேசலைன்னா நான் தாவேக்காவுக்கு போவேன். போயிட்டு வாங்க, மக்கள் நல கூட்டணி போன மாதிரி போயிட்டு வாங்க. யார் வேணாங்கிற? அதுக்காக தான் அது. அவ்வளோதான். எனக்கு சீட்டு வேணுங்க, கொடுக்க மாட்டீங்க போட்டிருக்கு. கொடுக்கலன்னு நான் அங்கே போயிடுவேன், ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு போவேன். போ. அவர் தான் போகிற மாதிரி சொல்லிய காங்கிரஸ் ஆட்சிட்டு போகணுங்கிறாரு. அப்படி தாங்க சொல்லணும். நான் மாத்திரம் போவேன்னா சொல்லுவாங்க. இந்த சூதுக்கவும் படத்தில் சொல்லுவா அப்படி, ராதாரவி கிட்ட சொல்லுவா அப்படி. பேர் என்ன? எம்எஸ் பாஸ். ராதாரவி கிட்ட போய் சொல்லுவார், ராதாரவி தான் அந்த கட்சி தலைவர், நான் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து இது பண்ணிங்கன்னா கட்சி ஒரு ஊழல் கட்சிங்கிறது நிர்வாகிடும். அப்போ என்ன ஆகும்? நான் அந்த கட்சிக்கு போயேன் சேர்த்துக்கிறாங்களா பாரு. ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு உன் பையன் 1 கோடி ரூபா சம்பாரித்து காட்டியிருக்கான், அவன் தான் ஏன் கட்சிக்கணும்? அது ஊழல் கட்சியா? கட்சி ஆரம்பிக்கிறது அதுக்கு தான். நான் கட்சி மாறுவேன். போய்ங்க, உன்னை அவன் சேர்த்துக்கோ.